தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம மாநகராட்சி துறையிலிருந்து இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க நியூ கவர்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உட்பட வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வேரி ஆகுது. இனிஷியல் சேலரி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பர் மந்த்துக்கு 53,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸும் இல்லை, டைரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட்டும் பண்ண போகிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா IMH கீழ்ப்பாக்கம் சென்னையிலேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவோம். இங்கேருந்து நமக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்டியூட் பார்த்திங்கன்னா சென்னையில் கீழ்ப்பாக்கமில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ போஸ்டிங்ஸ் எல்லாமே சென்னையில் தான், கீழ்ப்பாக்கமில் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேரியஸ் டைப்பில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற ப்ரொசீஜருமே இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்டேட்டடான இன்க்ளூடிங் ரெஸ்யூம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் அப்டேட்டடான ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணிக்கிங்க. அந்த ரெஸ்யூம் கூட ஆல் எசென்சியல் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸு, RCI சர்டிஃபிகேட்ஸு இது எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்டேட்டடாக ஒரு ரெஸ்யூம் எடுத்துக்கிட்டு நீங்கள் அது கூட உங்களோட ஏஜ் ப்ரூஃப், எஜுகேஷனல் ப்ரூஃப், கம்யூனிட்டி ப்ரூஃபு, ID ப்ரூஃபு, ஆல் எசென்சியல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸு, எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸு, ஏதோ டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா அதற்கான சர்டிஃபிகேட்ஸு, அதேமாதிரி RCI சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். அதாவது போஸ்ட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா அட்ரஸ். தி டைரக்டர், இன்ஸ்டியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த், மெடவாக்கம் டேங்க் ரோட், கீழ்பாக், சென்னை 10 அப்படிங்கிற அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான். முக்கியமாக போஸ்டிங்ஸ் எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸில் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. 1 இயர் இதோட ஒர்க் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராஜெக்ட் நேமுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிஹேவியர் இன்டர்வென்ஷன் ஃபார் டெக்னாலஜி அடிக்ஷன், பீட்டா. ஸோ இந்த ப்ராஜெக்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கிளினிக்கல் சைக்காலஜியில் இருக்க வேக்கன்சிஸ் தான் இப்போ இவங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட கொலாபரேஷனில் தான் இருக்குது. ஸோ நகராட்சி துறையில் தான் நோட்டிஃபிகேஷன் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் 4 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் UG PGயில் சைக்காலஜி முடிச்சிருக்கணும். அதேமாதிரி MPhil கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. RCI ரெகனைஸ் பண்ண யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கணும். RCI ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி அண்ட் டி அலவன்சஸ் அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. சேலரியாக 53,000 ரூபாய் பர் மந்த்துக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலவன்சஸ் பார்த்திங்கன்னா 2,000 ரூபாய் தருவாங்க. ஓகேங்களா? அடுத்து கவுன்சிலர் அல்கம் ஜென்ரல் சைக்காலஜிஸ்ட். இந்த கேட்டகரியிலையும் உங்களுக்கு 8 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் UG டிகிரி, PG டிகிரியில் சைக்காலஜி முடிச்சிருந்தால் எலிஜிபிள், அல்லது ரீஹபிலிட்டேஷன் சைக்காலஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது கிளினிக்கல் சைக்காலஜி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள், அல்லது ஹெல்த் சைக்காலஜி, அல்லது சைல்டு சைக்காலஜி, அல்லது கவுன்சிலிங் சைக்காலஜி, அல்லது அப்ளைடு சைக்காலஜி முடிச்சிருந்தாலும் நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா PG thesis in டெக்னாலஜி அடிக்ஷன் முடிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 28,000 ரூபாய் இருக்கும். அலவன்சஸாக 2,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிசியோட்ரிக்ஸ் சோசியல் ஒர்க்கர்.
இதுலேயுமே உங்களுக்கு 8 வேக்கன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர்ஸ் டிகிரியில் மெடிக்கல் அண்ட் ஃபிசியோட்ரிக்ஸ் சோசியல் ஒர்க் முடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பிஜி தீசிஸ் இன் ஃபேமிலி ஸ்டடீஸ் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 28,000 ரூபாய், அலவன்சஸாக பார்த்தீங்கன்னா மாதம் 2,000 ரூபாய் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டாட்டிஸ்டிஷியன், இதில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு பிஜி டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்க அல்லது பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்தவங்க எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ப்ரொஃபஷன்சி பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் ரிலேட்டடாக, அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அவங்க சொல்லியிருக்கேன் இந்த சம் ஸ்கில்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். எம்எஸ் ஆஃபீஸ் அப்ளிகேஷன்ஸ் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இன்டர்பிரேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் டேட்டாலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரிஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா சோசியல் அல்லது பிஹேவியரல் அல்லது பயாலஜிக்கல் சயின்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 30,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். ஓகேங்களா. ஸோ இந்த கேட்டகரியில் உங்களுக்கு 1 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிகாம் முடிச்சிருக்கணும். பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் டேலி முடிச்சிருக்கணும். அதோட உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. டேட்டா என்ட்ரி ஸ்கில்ஸ்னால் உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஃபோட்டோஷாப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா. ஸோ பிகாம் முடிச்சுட்டு டேலி முடிச்சுட்டு அவங்க சொல்லியிருக்க ஸ்கில்லெல்லாம் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த்துக்கு 20,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபிசியோட்ரிக் சப்போர்ட் ஒர்க்கர். ஸோ இதில் உங்களுக்கு 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட சர்டிஃபிகேட் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஃபிசியோட்ரிக் சப்போர்ட்டிவ் ஒர்க்கர் கேட்டகிரியில் சர்டிஃபிகேட் கோர்ஸுமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 13,000 ரூபாய் இருக்கும். அடுத்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரியில் 1 வேக்கன்சிஸ் இருக்குது. இந்த போஸ்ட்டுக்கு 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள். அதோட உங்களுக்கு தமிழில் நல்லா எழுத படிக்க பேச தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலரி பர் மந்த்துக்கு 12,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்க மாதிரி அதே ஃபார்மேட்டில் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அதாவது ரெஸ்யூம் அப்டேட் பண்ணிவிட்டு அது கூட ரெலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக போஸ்ட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அந்த அப்ளிகேஷன்ஸ் சப்மிஷன் பண்ணுறதுக்கு ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா இன்டர்வியூ மூலமாக தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதாவது அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஜூலை 8 வரைக்கும் வர அப்ளிகேஷன்ஸை ரிசீவ் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட்டு பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட்டு பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் எல்லாமே இமெயில் மூலமாக தெரியப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப உங்களோட மெயில் ஐடி வேலிடான மெயில் ஐடி, ஆக்டிவாக இருக்க மெயில் ஐடியாக பார்த்து கொடுங்க. ஓகேங்களா. ஸோ அந்த அப்ளிகேஷனில் நீங்கள் வேலிடான மெயில் ஐடி கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கான இன்டிமேஷன்ஸ் கிடைக்கும். அதேமாதிரி உங்களுக்கு நோ ஹாஸ்டல் அக்கமடேஷன் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளிகண்ட்டுக்கு தமிழில் நல்லாவே பேச எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்டர்வியூக்கு வந்துட்டு போகிறதுக்கு ட்ராவல் அலவன்சஸ், டியர்னஸ் அலவன்ஸ் இந்த மாதிரி எதுவும் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான இன்டர்வியூ அன்றைக்கி பார்த்திங்கன்னா 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே அந்த இன்டர்வியூ நடக்கிற வென்யூக்கு நீங்கள் ரீச் ஆகிருக்கணும், ரிப்போர்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ், எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸே எல்லாம் இன்டர்வியூ வச்சு தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.